இந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள். மே 18 2009ஆம் ஆண்டு ஈழத்தில் நடந்த இறுதிப் போரில் வந்து அப்பாவி பொதுமக்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்ட ஒரு நாள் மே 18. இந்த முள்ளிவாய்க்காலில் நாங்கள் பண்ணிக்கிறோம். முள்ளிவாய்க்காலில் முக்கியமாக இறந்தவர்களுக்கு இன்றைக்கு வந்து நினைவு கூறுவினோம். அதே மாதிரி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வேறு இடத்துல வந்து பேராவில் இருந்து புதுக்குடியிருப்பு வரையான அந்த பகுதியில் வந்து நிறைய அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுத்தவைகள். அப்படியே நாங்கள் இப்போ நினைவு கூறுறதுக்கு நாங்கள் போகிறோம். கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் இருந்து மக்கள் வந்து இந்த நினைவு கூறுறதுக்கு முள்ளிவாய்க்காலுக்கு இன்றைக்கு பெரியணும். இந்த காணொலி வந்து எதை பற்றி இருக்க போகுது, அங்கே வந்து நினைவு கூறுறது வந்து எப்படி இருக்க போகுது, அடுத்து இந்த காணொலியை வந்து அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் கடத்த போகணும். என்ன இப்படி ஒரு கொடூரம் வந்து எங்கள் ஈழத்தில் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து இப்படி நடந்திருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காணொலியில் நீங்கள் பார்க்கணும். வாங்க அப்படியே போவோம். நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நினைவு கூறுற இடத்துக்கு போகிறதுக்கு. சரியாக ஒரு 9 மணிக்கு வந்து நினைவு கூறுவினோமா. இந்த இடத்துல பதாகை எல்லாம் போட்டு கொடியெல்லாம் கட்டி வச்சுருக்கோம். ஆனால் பார்க்கல இல்லை. நம்ம அந்த இடத்துல எல்லாம் வாகனங்களை நிறுத்தி விட்டுட்டு நடந்து போய் கொண்டிருக்கணும். நாங்களும் இதில் எங்கே அதை நிப்பாட்டிட்டு நடந்து போகணும். அங்கே தான் இருக்கு. உள்ளுக்கு வாகனத்தில் போயிடாத போகலாம். இதெல்லாம் பெரிய வாகனத்தில் எல்லாம் வந்திருக்கணும் பாருங்க. பெரிய பஸ்ஸிலெல்லாம் வந்திருக்கணும் நிறைய பேர். முன்னுக்கு வந்து மே 18 முள்ளிவாய்க்கால் ஒரு பதாகை ஒன்று இருக்குது. தமிழின படுகொலை நினைவு நாள் மே 18 முள்ளிவாய்க்கால். அங்கால வந்து வண்டியை விட்டு நாங்கள் அப்படியே நடந்து விடுவோம். இந்த இடம் ஃபுல்லா சிவப்பு மஞ்சள் கொடியை வந்து அப்படியே கட்டி விட்டுருக்கணும். இது ஃபுல்லா முக்கியமாக இந்த இறுதிப் போரில் முள்ளிவாய்க்காலில் நடந்த இந்த கொடூரத்தை புகைப்படத்தில் இதில் காட்சி எடுத்து வச்சிருக்கணும் பாருங்க. வேலை அப்பாவி மக்கள் வந்து இதில் எவ்வளவு பாதிப்புக்கு உட்பட்டு இருக்கணும்னு இந்த புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும். உள்ளுக்கு வந்து நினைவு கூறுதல் நடக்குது. அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போவோம். மறக்கவும் மாட்டோம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாள் மே 18. மன்னிக்கவும் மாட்டோம். உள்ளுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நினைவு கூறுறதுக்கு இருக்கிறான். நிறைய மக்கள் வந்து கொண்டும் இருக்கிறோம். இப்போ நேரம் சரியா 9:10. முன்னுக்கு வந்துட்டோம். என்னமா அந்த நினைவு கூறுதல் வந்து நடக்கல. ஏன்னா பின்னுக்கு வந்து எவ்வளோ மக்கள் நிற்கணும்னு பாருங்க. அந்த இடத்துலையும் ஒரு பெரிய ஒரு பதாகை ஒன்று இருக்குது. தமிழின படுகொலை நினைவு நாள் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் முள்ளிவாய்க்கால் மே 18. இப்போ நேரம் சரியா 9:45. ஒரு 10:29 வந்து மணி ஒலிக்கப்படும். அந்த நேரத்தில் வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றுவினோம். யாரும் பார்த்தா பைத்தியம் நினைப்பாங்களேண்ணா. சூழலுக்குள் ஒருவரின் தேவை குறிப்பிட்ட பதாதைகளையோ பலகைகளையோ காட்சிப்படுத்த வேண்டாமென அன்புடன் வேண்டுகின்றோம். கடைபிடிக்கும் வகையில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் தயாரிக்க உள்ள பகுதிகளில்
காத்திருக்கிறார்கள். உட்பட்ட அளவிற்குள் உள்வாங்குவதன் ஊடாகவும் ஈழத்தமிழ் தனித்தன்மையையும் தமிழ் தேசமாவதற்குரிய அழகுகளை இல்லாமல் செய்வதன் ஊடாகவும் ஒரு நூற்றாண்டுக்கு ஏற்பட்ட வரலாற்று பரிணாமத்தை கொண்டது. பேரரசு கட்டமைப்பின் புதுசார் நலன்களுக்காகவும் சிங்கள பௌத்த பேரினவாத ஏகாதிபத்தியத்தை தக்கவைப்பதற்காகவும் கூட்டு தமிழின அரசியல் வேலைவாகையில் அதன் ஆழ்ந்த பரிமாணத்தை தமிழின அழிப்பிற்கு ஊடாக முடிவுக்கு கொண்டு வந்ததன் மாயை முள்ளிவாய்க்காலில் நிகழும் தமிழின அழைப்பு நினைவு கூறல் தகர்த்து அறிகின்றது. 17 ஆண்டுகள் கடந்தும் இம்மண்ணில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட இரட்டை சொந்தங்களுக்கு நினைவு நல்வற்றையுடன் ஆகாயமே எதிராக அவர்களின் கனவுகளின் சுமைகளின் காற்றையும் சாட்சியாக ரத்தம் போன்ற மண்ணில் கனவுகளை சுமந்து அடக்குமுறையை எதிர்த்து விடுதலை பயணத்தை கூட்டாக தொடர ஒரு தேசமாக முள்ளிவாய்க்கால் திடலில் ஒன்று கூடியுள்ளோம். எமது கூட்டு அரசியல் கோரிக்கைகள் நியாயமானவை, அறத்தாற்பயம் கொண்டவை. இவை இன்னொரு கூட்டு குடும்பத்தில் கூட்டுத்தனி இருப்பை அச்சத்திற்கு உள்ளாக்கவில்லை என்பதை மீள வலியுறுத்துகின்றோம். பேரரசு கட்டமைப்பின் வல்லாதிக்க போட்டியில் ஏக துருவ உலக ஒழுங்கை தக்கவைப்பதற்காக ஐக்கிய அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் பல்துருவ பூகோள ஒழுங்கை கட்டமைப்பதற்காக சீனா, ரஷ்யா போன்ற ஏழை நாடுகளும் தத்தமது புவிசார் நலன்களை முன்னிறுத்தி போரினை முன்னெடுத்து வருகின்றன. புதிய உலக ஒழுங்கு கட்டமைப்பு நவதாராளவாத ஏகாதிபத்திய சட்டகத்திற்குள் இருந்து கட்டமைக்கப்படுவதாக இருந்தால் பூர்வீக குழுக்களின் இருப்பு தொடர்ந்தும் கேள்விக்கு உட்பட்டது. ஏகதுருவத்தில் இருந்து கல்துருவ உலக ஒழுங்கிற்கு மாறினாலும் அது பேரரசு கட்டமைப்பு சட்டத்தில் இருந்து மாறுபடப் போவதில்லை. இவ்வாறு மாறுபடுகின்ற உலக ஒழுங்கிற்கு ஏற்ப நமது கூட்டு விடுதலை வழித்தடத்தின் தந்திரோபாய உத்திகளை மாற்ற வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் மக்களின் கூட்டு அரசியல் வீணவாவின் கோரிக்கைகள் விட்டுக் கொடுக்கின்றி தந்திரோபாய உத்திகள் வீணமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை வரலாற்று இன்று எங்கள் முன்வைத்துள்ளது. வாழ்தல், தன்மை, முன்னிலை, படத்தை இது மூல உறவு முறையில் தங்கியிருந்தது என்பதை அரச கட்டமைப்பிற்கு முன்னிருந்த திணைமுறையை தெளிவுபடுத்துகின்றது. ஆயுத போராட்ட மௌனத்திற்கு பின்னர் ஈழத்தமிழ் தேசம் என்றுமில்லாதவாறு சிங்கள பௌத்த தேசிய பேரினவாதத்தாலும் ஏகப்பட்டிருவ பேரரசு கட்டமைப்பினாலும் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அடக்குமுறையின் பல்வேறு வடிவங்கள் நாளாந்த வாழ்வியலாக சாதாரணமயப்படுத்தப்பட்டுள்ளது. இரத்தம் தோன்ற இம்மண்ணிலிருந்து போராட கனத்த காற்று சுமந்து வரும் அவர்களின் நினைவுகளின் மீது நாம் கொண்டிருக்கும் தமிழக விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம். ஒன்று, சிங்கள பௌத்தமயமாக்கப்படும் தமிழ் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். 2, தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் ஏற்றுலக நாடுகளின் உணர்ந்தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகளை குற்றவியலில் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும். 3, தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்கு உரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதீனப்படுத்த இயலாத சுயநிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தவும். 4, கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும். 5, தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதிகொண்டு ஒரு குறையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி உழைப்புடன் தொடர்ந்து போராட நமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போரிடுவோம். நன்றி. மே 18 தமிழின அழிப்புக்கு எதிரான தேசிய எழுச்சி நாள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு வடக்கு கிழக்கு மே 18, 2026. சாவின் உலகத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்டு இம்மண்ணில் மறைந்து போன சில உறவுகளின் உயிர்களை நினைவேற்றி மணிக்குடிகள் இப்போது காற்று பெறும்.
நேரம் 10:31. காலங்கள் பல கடந்து மனங்கள் நிறைந்து நினைவுகளோ பண்காத்து களமாடி விதையான வீரமலர்களையோ கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட பொங்கின பாச உறவுகளையும் நினைவின்றி இப்போது பொதுச்சுடர் ஏற்றுள்ளது. நாங்கள் 12 மணி 1 மணி ஆகும். நாங்கள் தீபனுக்கு தென்னனுக்கு எல்லாம் முடிஞ்சு வேண்டி தான் மேலும் 11 மணிக்கு தான் முடியும். இங்கே ஏன்னா வாகன நெருக்கல் அதுக்குள்ள வாகனத்துக்குள்ள நெருக்கலுக்குள்ள வேற எவ்வளோ நிறைஞ்சிருவோம் அவ்வளோ கனமாப்பா. இந்த இடத்துல ஒவ்வொரு பேரை வந்து நினைவஞ்சல் செலுத்தினோம். முக்கியமா வெளிநாட்டுல இருந்து வருகிறது வந்து பெண் நினைவஞ்சலி செலுத்துறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. போர்ல பாதிக்கப்பட்ட அண்ணாக்களை இப்ப நினைவு கூறுறது கூட்டின்னு போயிடலாம். அந்த இடத்துல நினைவு கூறலாம். இந்த இடத்துக்கு வந்து மாட்டுப்பட்டம் அங்கே வந்து பார்க்கலாம் இருக்கு. ஏன்னா பின்னுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டேன், அதனால வந்து வெளியில போயிடலாம் இருக்கு. இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த அறிவிப்பிடத்திலே இருக்கின்றார். தயவு செய்து தாய் எங்கிருந்தாலும் நிறைய மக்கள் நினைவு கூறிட்டு அப்படியே வெளியில செல்லணும். நாங்க வந்து அங்க நின்றாங்க, அங்கிருந்து வெளியால வந்துட்டோம். ஏனண்டா அதுக்கு வந்து நினைவு கூறது மக்கள் போய் கொண்டிருக்கிறதால அப்படியே சன நெருக்கடியாது நாங்க வெளியால வந்துட்டோம். முக்கியமா அந்த முன்னுக்கு வந்து நிறைய பதாகை இல்லாம இருந்தது. திருக்குலைத்து கொல்லப்பட்ட என் உணவுகளுக்கு சாட்சிகளாக முக்கியமா இந்த நினைவேந்தல் இந்த வளாகம் சுத்தி வர இந்த பேனர் மூலம் இந்த காட்சிப்படுத்திருக்கிறோம். 2009ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு நடந்த அழிவுகள், மக்கள் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அண்டி இந்த பேனரை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அப்படி அந்த நீளத்துக்கு இந்த பேனர் காட்சி அளித்திருக்கணும். வரலாற்றுக்கு வாய்வல்லோடு அது பேசட்டும் நம்மிட பேரழிவு, அது பாடட்டும் நம் மக்களின் வலிசு வந்த வாழ்வு. இந்த நிறைய இடத்துல வந்து பந்தல் இருந்தது. அந்த ஒவ்வொரு இடத்துல வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்துச்சுன்னா ஹாய் கைதாங்கும் மக்கள் வந்து வந்து இருக்கணும். இதுல இருந்து வரிசையில் நிற்கணும். நினைவு கூறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு மக்கள் வரிசையில் நிற்கணும். நிறைய மக்கள் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்கணும். நாங்கள் இங்க வந்ததுக்கு நினைவாக இங்க மரம் வந்து இலவசமாக கொடுக்கணும். தேசிக்காய் கொய்யா மரம் இருக்கு, இந்த இடத்துல மரம் கொடுக்கணும். நினைவு கூறுற இடத்துக்கு நேரம் நிறைய பேர் வந்து ஹாய்
இந்த இடத்துல குளிர்பானம் வழங்கினோம். நேரம் சரியாக 12 மணி. நாங்கள் நினைவுகூர் இடத்துல இருந்து அப்படியே நேராக போகிறோம். போராட்ட காலத்தில் வந்து இந்த கப்பல் வந்து பழுதடைஞ்சு கடலில் விட்ட அப்புறம் இது வந்து விடுதலை புலிகள் கைப்பற்றி இதில் இருக்கிற உணவுப் பொதிகள், அடுத்து வந்து அரிசி மூட்டை அப்படியான பொருட்களை வந்து மக்களுக்கு கொடுத்ததா இங்கே இருக்கிற அண்ணாக்கள் சொல்லிக்கணும். அந்த கப்பல்லாம் இதில் நிற்கிது பாருங்க, ஒரு பெரிய ஒரு கப்பல் தான் கேரியர் நிற்கிது. இந்த இடத்துல அந்த போரில் பாதிக்கப்பட்ட வாகனத்தின் பாகங்கள் இதில் இருக்குது பாருங்க. அதே மாதிரி அதில் ஒரு வாகனத்தின் முழுமையான பாகம் அதில் இருக்குது. விடுதலை புலிகள் பாவித்த வாகனம் இப்போ வந்து என்ன நிலைமையில் இருக்குண்டு நாங்கள் நினைவு கூறுற இடத்துல இருந்து அப்படியே நேராக வந்து நாங்கள் அப்படி இதை பார்த்துட்டு போவோம்ண்டு. அடுத்தது இதில் இன்னும் ஒரு பகுதி, இதை பாருங்க எந்தில் பெரிய ஒரு அமைப்பாக ஒன்று இருக்குது. இது வந்து அந்த முக்கியமாக நைனாவதியில் வந்து அந்த பாலம் இருக்குது தானே, பொருட்களை வந்து தீர்ந்து போகிறதுக்கு செஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இந்த அமைப்பு இருக்குது. அதே தான் இது எல்லாம் முழுதாக சேதமடைஞ்சிட்டு போர் நடந்த காலப்பகுதியில் இது அதிக அளவாக பாவிச்சிருக்கணும் பொருட்களை கொண்டு வரதுக்கு. சில விஷயங்கள் எவ்வளோ காலம் சென்றாலும் மறக்க முடியாததாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஈழத்தில் தமிழ் மக்களுக்கு நடந்த இந்த இனவழிப்பு. முக்கியமாக இந்த மே 18 12:30 1 மணியாக போது நாங்கள் இந்த இடத்துல இருந்து போகிறோம். முள்ளிவாய்க்கால் நினைவஞ்சலி செலுத்துகிற இடத்துல இருந்து நாங்கள் வந்துட்டோம். இந்த அநீதி வந்து யாரால் தமிழ் மக்களுக்கு நடந்ததோ இப்போ நாங்கள் அவையில்ட்டே கேட்டு கொண்டிருக்கிறோம் நீதிக்கு. முக்கியமாக போர் முடிஞ்சு 17 வருடமாக இந்த போராட்டம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் தமிழ் மக்களுக்கு வந்து எந்தவித நீதியும் வந்து கிடைக்கல. அதான் உண்மை. இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்கிறேன். வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.